இந்த கொஸ்டின்ல 3 எண்களின் பெருக்கு தொகையை எடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 எண் என்னன்னு தெரியாது. எக்ஸு, ஒய், இசட்டுன்னு வச்சுக்கலாம். பெருக்கு தொகை அப்படிங்கும்போது 3ஐயும் பெருக்கணும். பெருக்குன்னா எனக்கு வந்து 750ன்னு வருது. அவ்வெண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. விகிதம் என்ன? 1:2:3ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அதை எழுதிப்போமா? 1, 2, 3 எனில் அவ்வெண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கம்னா என்ன? ஸ்கொயர் பண்ணும். ஸ்கொயர் பண்ணி கூட்டினா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த எண்கள் என்னன்னு கண்டுபிடிப்போமா? ரொம்பவே சிம்பிள். நமக்கு வந்து விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. விகிதங்களை நம்பர்ஸாக மாற்றுறதுக்கு காமனாக ஒரு வேல்யூவால் பெருக்கணும். நான் எக்ஸால் 3ஐயும் பெருக்கிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க? அந்த 3 நம்பரை பெருக்கி வர வேல்யூ = 750 தானே? அப்போ இந்த 3ஐயும் பெருக்குனா 750 வரும். ஸோ இந்த 3ஐயும் பெருக்கும்போது 6x³ = 750. இதையும் கட் பண்ணால் என்ன வரும்னா 125ன்னு வரும். அப்போ x³ 125னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 5 இருக்குமா? ஓகே, இப்போ எனக்கு எக்ஸ் கிடச்சிருச்சு. இந்த எக்ஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். முதல் டைமில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 தான் இருக்கும். ரெண்டாவது டைமில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 × 5 10ன்னு வரும். மூணாவது டைமில் 15ன்னு வரும். கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க? அந்த எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். அந்த எண்களை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த எண்களை ஸ்கொயர் பண்ணி கூட்டினா என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 15 ஸ்கொயர் பண்ணால் 225. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டணுமா? கூட்டினா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350ன்னு வரும். ஸோ 350 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா?